உதுவை முறிக்கும் 5 விடயங்கள் என தலைப்பிட்டு தமிழிலே ஒரு பதிவு எழுதப்பட்டுள்ளது. இதில் கூறப்பட்டவை சரியானதா என்பது பற்றி விளக்கம் தருமாறு இந்த பதிவை முன்வைத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. உதுவை முறிக்கும் 5 காரியங்களில் 4 விடயங்கள் சரியாக எழுதப்பட்டுள்ளன. 4வது இலக்கமிட்டு எழுதப்பட்டுள்ள அந்த 5 விடயங்களில் ஒன்றாக எழுதப்பட்ட விடயம் குர்ஆனுக்கும் சஹீஹான ஹதீஸிற்கும் நேர் முரணானதாகும். 100% இது ஒரு தவறான சட்டமாகும். அந்நிய பெண்ணை தொடுவது உதுவை முறிக்குமா முறிக்காதா என்ற விடயத்திற்கு முன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. மஹரம் அல்லாத பெண்களை தொடுவதென்பது ஒரு மிக மோசமான பாவங்களில் ஒன்று, ஹராமான ஒரு விடயம். இதனை முதலிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். மஹரம் அல்லாத அந்நிய பெண்களை மனைவி அல்லாமல் தொடுவதென்பது தலையிலே ஊசியால் குத்துவதை விட பாரதூரமானது என்று நபி அவர்கள் உதாரணம் கூறியிருக்கின்றார்கள். எனவே ஒரு முஸ்லிமான ஆண் மஹரம் அல்லாத பெண்களை தொடுவதென்பது உதுவை முறிக்குமா முறிக்காதா என்பது 2வது விடயம். அந்நிய பெண்களை இவ்வாறு மனைவி அல்லாதவர்களை தொடுவதென்பது அது மிகப்பெரிய ஒரு குற்றச் செயல் என்பதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ஒரு அந்நிய பெண் தொடுவது உதுவை முறிக்கும் என்று ஷாஃபிஈ மதுஹபிலே எழுதப்பட்டுள்ளது. இமாம் ஷாஃபி அவர்கள் தெளிவாக சொல்லுகின்ற விடயம், எல்லோருக்கும் பொதுவான அந்த நபி அவர்கள் சொல்வது மட்டும்தான் 100% நாம் எடுத்து நடக்க வேண்டிய விடயம் என்பதை இமாம் ஷாஃபி அவர்களே கூறியிருக்கின்றார். இப்போது அந்த நபி அவர்கள் மனைவியை தொட்டால் உது முறியும் என்ற சட்டத்தை கூறினார்களா என கேட்டால் நிச்சயமாக இல்லை. இன்னும் சொல்வதென்றால், வெறுமனே சாதாரண நேரங்களில் மனைவியை தொடுவதல்ல, தொழுகையில் இருக்கும் போதே அவசியம் ஏற்பட்ட காரணத்தினால் நபி அவர்கள் மனைவியை தொட்டார்கள். அப்படி என்றால் தேவை ஏற்படும் போது மனைவியை தொடுவதென்பது அது அந்த இருவரும் உடலுறவு என்ற நிலை இல்லாமல் வெறுமனே மனைவியை தொடுவதென்பது அதற்கும் உதுவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை நபி அவர்கள் நடைமுறையிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸை உங்களுக்கு கூறுகின்றோம். இந்த விடயத்தை மிக இலகுவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நபியுடைய காலத்திலே நபியுடைய மனைவியரின் வீடு என்பது வெறுமனே மிகச் சிறிய ஒரு அறையாக இருந்தது. ஒருவர் படுத்திருக்கும் போது மற்றொருவர் தொழுமளவிற்கு கூட முழுமையான இடவசதி கிடையாது. நபி அவர்கள் இரவையிலே எழுந்து தொழுவதென்பது அவர்களுடைய வளமை. இப்படி நபி அவர்கள் தொழும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய அந்த அறையிலே சிறிய இடத்தில் வெளிச்சம் இல்லாத அந்த காலம் நபியுடைய மனைவி தூங்கிக் கொண்டிருப்பார்கள், நபி அவர்கள் தொழுவார்கள். சுஜூத் செய்யும் இடத்திலே அந்த மனைவியுடைய கால் நீட்டப்பட்டிருக்கும். நிலையிலே நீண்ட நேரம் நின்று, ருக்குவிலே நீண்ட நேரம், இத்திதாலிலே நீண்ட நேரம், இவ்வாறெல்லாம் நின்று தொழுது சுஜூத் செய்கின்ற நேரம் வரும்போது நபி அவர்கள் தங்களுடைய மனைவியின் காலை தொடுவார்கள். அதாவது நான் சுஜூத் செய்ய போகின்றேன் என்பதை இவ்வாறு தொட்டு உணர்த்துவார்கள். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களது கால்களை குறுக்கி மடக்கி நபி அவர்கள் சுஜூத் செய்வதற்குரிய அந்த இடத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சஹீஹ் புகாரி முதற்கொண்டு பல்வேறு நூல்களிலே இந்த ஹதீஸ் இருக்கின்றது. எனவே மனைவியை வெறுமனே தொடுவதால் அந்த இருவருடைய உது முறியும் என்பது ஷாஃபி மதுஹபுடைய சட்டம். குர்ஆனிலே ஆதாரம் இருப்பது போன்று 4வது அத்தியாயத்தில் 43வது வசனத்தை குறிப்பிட்டு
அந்நிய பெண்களை தொட்டால் என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். மொழிபெயர்ப்பே தவறானது. அதற்கு முதலிலே நாம் இங்கே சொன்ன ஹதீஸ், நபி அவர்கள் அவசியம் கருதி மனைவியுடைய காலை தொட்டிருக்கின்றார்கள் தொழுகையிலே. உது முறிந்ததா? மனைவியை தொடுவது உதுவை முறிக்கும் என நபி அவர்கள் எங்காவது கூறியிருக்கின்றார்களா? எதுவுமே கிடையாது. எனவே மனைவியை தொடுவது உதுவை முறிக்கும் என எழுதப்பட்டிருப்பது நபியுடைய சுன்னாவிற்கு நேர்முரணானதாகும். மிக பிழையான இந்த சட்டம் எழுதப்பட்டுள்ளது. மேலே நாம் நினைவுபடுத்திய குர்ஆனின் 4வது அத்தியாயத்தின் 43வது வசனம். இந்த வசனத்திலும் அல்லாஹ் கூறுகின்ற அரபு சொல் மிக பிழையாக அதனை கருத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்நிய பெண்களை தொட்டால் என்று இவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். உண்மையான அரபு மொழியிலே அதன் சரியான கருத்து, நீங்கள் ஒருவருக்கொருவர், அதாவது கணவன் மனைவி, ஒருவர் மற்றவரை தொட்டால் பரஸ்பரம் தொடுவது என்ற கருத்தை தரக்கூடிய லாமஸ்தும் என்பது கணவன் மனைவி உறவில் ஈடுபடுவதை அழகிய வார்த்தையிலே ஒருவர் மற்றவரை தொடுவது என்ற வார்த்தையை கொண்டு கூறப்பட்டுள்ளது. எனவே கணவன் மனைவி உடலுறவு கொள்ளும் போதுதான் அங்கே உது முறியும். வெறுமனே மேலே சொன்ன ஹதீஸில் இருப்பது போன்று தேவைகள் ஏற்படும் போது மனைவியை தொட்டால் அது ஒருபோதும் உதுவை முறிப்பதில்லை. உதுவை முறிக்கும் என இவர்கள் எழுதியிருப்பது நபியின் சுன்னாவிற்கு முரணானதாகும். மனைவியை தொட்டால் என்று கருத்து வருவதாக இருந்தால் லாமஸ்தும் என்ற அரபு வார்த்தைக்கு பதிலாக லமஸ்தும் என்று வந்திருக்க வேண்டும். எனவே அரபு மொழியையும் மிக பிழையாக இவர்கள் புரிந்திருக்கின்றார்கள். அதனை தாண்டி குர்ஆன் வசனத்திற்கு என்ன சரியான விளக்கம் என்று, நபி அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். அதனை பார்க்கின்ற போது அந்த ஹதீஸை நாம் மேலே கூறிவிட்டோம். தொழுகையில் இருக்கும் போது கூட நபி அவர்கள் மனைவியை தொட்டிருக்கின்றார்கள். நபி அவர்களுடைய உது முறியவில்லை. எனவே ஷாஃபிஈ மதுஹபுடைய மிக பிழையான சட்டங்களில் ஒன்று, நபியின் முன்மாதிரிக்கு முரணாக இவர்கள் கூறியிருக்கக்கூடிய சட்டங்களில் ஒன்று, குர்ஆன் வசனத்தின் அரபு மொழியை பிழையாக புரிந்து இவர்கள் எழுதிய சட்டங்களில் ஒன்றுதான் அந்நிய பெண்களை தொடும்போது மனைவி உட்பட அவர்களை தொடுவதென்பது உதுவை முறிக்கும் என இவர்கள் எழுதியிருப்பது மிக பிழையானது. அதன் கீழே குறிப்பு என்றும் எழுதியிருக்கின்றார்கள். அதிலே அந்நிய பெண் என்பது ஒருவருக்கு திருமணம் செய்து கொள்ள ஆகுமான பெண்ணை குறிக்கும் என்றும் எழுதியிருக்கின்றார்கள். இதுவுமே தவறானது. திருமணம் செய்வதற்கு ஆகுமான பெண்ணை மட்டும் அந்நிய பெண் என்று கூறுவதில்லை. இணை வைக்கின்ற பெண்களை முஸ்லிம்கள் திருமணம் முடிக்க கூடாது என தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே அந்த பெண்களும் அந்நிய பெண்கள் ஆவார்கள். இதனையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். எனவே மஹரம் அல்லாத பெண்கள் தற்செயலாக பட்டுவிட்டாலே, அதிலும் விசேடமாக மனைவியை தொட்டால் கணவன் மனைவி இருவருடைய உது முறியும் என கூறியிருப்பது குர்ஆனுக்கு விளக்கமாகிய நபியுடைய சுன்னாவிற்கும் நேர்முரணானது. தற்செயலாக இப்படிப்பட்டால் அல்லது மனைவியை ஏதோ ஒரு தேவை காரணமாக வேண்டுமென்றே கணவன் மனைவியை தொட்டால் கூட அது ஒருபோதும் கணவனது உதுவையோ மனைவியின் உதுவையோ முறிக்க மாட்டாது. அதில் எந்த குற்றமும் இல்லை என்பதே நபியுடைய சுன்னாவாகும், சரியான தீர்ப்பாகும்.